கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 11:3. வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். ஆமென். இந்த வசனம் மத்தேயு 11:3 மற்றும் லூக்கா 7:19-20 ஆகிய அதிகாரங்களில் இடம்பெற்றிருக்கிறது. இது யோவான் ஸ்நானகன் இயேசுவே மேசியா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்பிய போது கேட்ட கேள்வியாகும். யோவான் ஸ்நானகன் தனது பணியை நிறைவு செய்யும் போது ஏரோதினால் சிறைப்பிடிக்கப்பட்டான். சிறையில் இருந்தபோது அவர் இயேசுவின் கிரியைகள் பற்றி கேள்விப்பட்டார். அப்பொழுது இயேசுவே உண்மையான மேசியாவா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்பதில் அவர் ஒரு உறுதியை பெற விரும்பினார். அதனால் தனது சீடர்களை இயேசுவிடம் அனுப்பி, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கச் செய்தார். யோவான் இந்த கேள்வியை ஏன் கேட்டார் என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். யோவான் மக்களிடம் மன்னிப்புக்கான மனம் திரும்புதலை போதித்தார். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று பிரசங்கம் பண்ணினான். ஆனால் இயேசு அன்பு, கருணை, விசுவாசம் ஆகியவற்றை வலியுறுத்தி நோய்களை குணப்படுத்தினார், பிசாசுகளை வெளியேற்றினார், பரிவுடன் பாவிகளை ஏற்றுக்கொண்டார். இதனால் மேசியாவின் பணி எப்படி இருக்க வேண்டும் என்பதை யோவான் இன்னும் தெளிவாக உணர விரும்பினார். யோவான் ஒரு நீதிமானாகவும் கர்த்தரின் வழியை தயார் செய்ய வந்த தூதராகவும் இருந்தார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே என்று மத்தேயு 3:3 வாசிக்கிறோம். யோவான் எதிர்பார்த்த மேசியா நியாய தீர்ப்பு வழங்கி தீவிர மாற்றங்களை செய்ய வேண்டியவர். ஆனால் இயேசு ஒரு கருணை நிறைந்த சேவையை முன்னிறுத்தினார். யோவான் சிறையில் இருந்ததால் இயேசுவின் கிரியைகள் பற்றி வெளிப்படையாக பார்க்க முடியவில்லை. சிறையில் இருப்பதால் மனதில் ஒரு தயக்கம் ஏற்பட்டிருக்கலாம். அதனால் இவர்தான் மேசியா அல்லது வேறொருவர் வரப்போகிறார் என்பதை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டினார். ஆனால் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று கூறுகிறார். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் முன்கணிப்புகளுக்கு ஒத்த பதில். இதை ஏசாயா 35ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலும் 61ஆம் அதிகாரம் 1 வசனத்திலும் வாசிக்கிறோம். அதாவது இயேசுவே எதிர்பார்த்த மேசியா என்பதற்கான தெளிவு பிறந்தது. இயேசு யோவானின் சீஷர்களுக்கு கூறிய பதிலில் இருந்து
ஏசாயா தீர்க்கதரிசி 35ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இப்பொழுது நிறைவேறியது. இயேசு நம்முடைய பயம், சந்தேகம், மரண பயம் ஆகியவற்றை களைய வருகிறவர். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் அவர் என்னை அனுப்பினார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசன நிறைவேறுதலை குறிப்பிடுகிறார். இது இயேசுவே எதிர்பார்த்த மேசியா என்பதை உறுதிப்படுத்துகிறது. யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசுவின் செயல்களே அவர் யார் என்பதை நிரூபிக்கின்றன. யோவான் சந்தேகமடைந்த போதும் அவருடைய செயல்களே பதிலாக இருந்தன. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை கவனித்தால் நம்முடைய சந்தேகங்கள் நீங்கும். யோவான் ஒரு உறுதியை பெறுவதற்காக கேள்வி கேட்டாலும் அவர் முன்னரே இயேசுவே வரப்போகும் மேசியா என்பதை அறிவித்திருந்தார். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்று கூறுவதை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் தான் சில சந்தேகத்துடன் இருந்தபோதும் இயேசுவே வரப்போகும் மேசியா என்பதை அறிவித்திருந்தார். சில நேரங்களில் நாம் உறுதியான நம்பிக்கையுடன் இருந்தும் நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை சஞ்சலிக்க வைக்கும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், யோவான் இந்த கேள்வியை முன் வைத்தது இயேசுவின் மேசியா தன்மையை உறுதிப்படுத்தும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அதே நேரத்தில் அவர் எதிர்பார்த்த நீதி விளைவிக்கும் மேசியாதான் இயேசுவாக இருக்கிறார். ஆனால் முதலில் கருணை செயல்படுத்தப்பட்ட பின்னரே இறுதி தீர்ப்பு வரும் என்பதையும் உணர்த்துகிறது. நம் சந்தேகங்களை தீர்க்க தேவனின் வார்த்தையையும் செயல்களையும் நம்ப வேண்டும். மேசியா பற்றிய சாட்சியங்களை நம் வாழ்வில் கவனிக்க வேண்டும். இயேசுவின் செயல்கள் அவரே கிறிஸ்து என்பதை உறுதிப்படுத்துகின்றன. தேவன் நம்மை பயன்படுத்துவதற்காக நாம் அவரிடம் அன்பும் விசுவாசமும் கொண்டிருக்க வேண்டும். இதை ஒத்துக்கிறீங்களா? நம்பிக்கையுடன் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய செயல்களை அறிந்து அவரை மேலும் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே
மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.